والعاقبة للمتقين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيقول الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனுக்கு வழிபட்டு தக்வாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் மனித இனத்தை உலகத்தில் படைத்து அவர்களை சமூகங்களாக பிரித்தான். நாம் இருக்கிற இந்த சமுதாயம் உலகத்தின் கடைசி சமுதாயம். அல்லாஹு தஆலா கடைசியில் அனுப்பிய இந்த சமூகத்தை எல்லா சமூகங்களை விடவும் சிறப்பானவர்களாக ஆக்கினான். உலகத்தில் மட்டுமல்ல, கியாமத்தில் சொர்க்கத்தில் மூமின்கள் நுழைய வைக்கப்படும் பொழுது இந்த உம்மத்தை தான், கடைசியில் வந்த இந்த உம்மத்தை தான் முதலாவது சொர்க்கத்துக்குள் அனுப்ப இருக்கிறான். அன்பான சகோதரர்களே, உலகத்தில் நாம் எத்தனையோ பாக்கியங்களை வைத்து சந்தோஷப்படுகிறோம். பல பொழுது நாம் நினைக்கிறோம், அல்லாஹு தஆலா எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறான், அல்லாஹுக்கு எவ்வளோ நன்றி செலுத்தினாலும் போதாது. அல்லாஹு தஆலா எனக்கு ஒரு நல்ல நாட்டை, நல்ல ஊரை தந்திருக்கிறான், எவ்வளோ நன்றி செலுத்தினாலும் போதாது என்று நாம் நினைப்பது போல, இந்த சமூகத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் சேர்த்ததற்காக நாம் சந்தோஷப்பட வேண்டும். ஒவ்வொரு முஃமினுடைய கடமை அது. அல்லாஹு தஆலா எனக்கு ஒரு நல்ல சமுதாயத்தை தெரிவு செய்து அவர்களில் என்னை ஆக்கி இருக்கிறான் என்று நாம் சந்தோஷப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு அவ்வளவு பெரும் கௌரவத்தை, கண்ணியத்தை உலகத்திலும் கொடுத்திருக்கிறான், மறுமையிலும் கொடுக்க இருக்கிறான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன சய்யிது உல்தி ஆதம் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளில் நான் தான் ஆதமுடைய பிள்ளைகள் அவ்வளவு பேருக்கும் தலைவனாக இருப்பேன். உலகத்திலும் அவர்கள்தான் தலைவர். ஏன் கியாமத்தில் என்று சொன்னார்கள் என்றால், உலகத்தில் அவர்கள் தலைவர் தான், ஆனால் அதை சிலர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், வேறு வேறு கருத்துள்ளவர்கள் இருக்கலாம். இல்லை, எங்களுடைய நபிதான் உயர்ந்தவர், சிறந்தவர், அவர்தான் தலைவர் என்று சொல்கிறவர்கள் உலகத்திலே இருக்கலாம். ஆனால் கியாமத்துடைய நாளில் மஹ்ஷரில் அல்லாஹு தஆலா மனித கோடிகளுக்கு முன்பாக அல்லாஹு தஆலா அவர்களுடைய தலைமையை, அவர்கள்தான் தலைவர் என்பதை நிரூபித்து தான் கேள்வி கணக்கையே ஆரம்பிப்பான். அல்லாஹ் நாடி இருந்தால் உலக வாழ்க்கை தான் அமல்களுக்குரிய வாழ்க்கை. உலக வாழ்க்கை முடிந்துவிட்டால் அங்கே அமல்கள் இல்லை, கடமைகள் இல்லை. அவன் நாடி இருந்தால் எதுவும் இல்லாமல் நேரடியாக கேள்வி கணக்கை ஆரம்பித்து முடிவுகளை கொடுக்கலாம். ஆனால் அவன் அப்படி செய்ய மாட்டான். அங்கே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்வை, அவர்களுடைய கண்ணியத்தை நிரூபித்து ஒவ்வொரு மனிதனையும் ஒத்துக்கொள்ள வைத்து அவர்கள் சிபாரிசு செய்து அந்த சிபாரிசை ஏற்றுக்கொண்டு பிறகுதான் அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு கேள்வி கணக்கையே ஆரம்பிக்க இருக்கிறான். வன அவ்வலு ஷாஃபி' வ அவ்வலு முஷஃபா சொன்னார்கள், மனிதர்களுக்காக சிபாரிசு செய்வர்களில் முதலாவது சிபாரிசு செய்ய இருப்பது நான் தான். சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படுவதிலும் என்னுடைய சிபாரிசு தான் முதலாவது ஏற்றுக்கொள்ளப்பட இருக்கிறது என்று சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவர்களுடைய தலைமைத்துவத்தை நிரூபித்து தான் கியாமத்துடைய சகல நடவடிக்கைகளையும் ஆரம்பிக்க இருக்கிறான். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும்
அவர்களுடைய கைகளால் அவர்களுடைய ஹவுதில் இருந்து தண்ணீர் குடிக்கக்கூடிய கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. மன் வரத ஷரிப் ஒமன் ஷரிபலா யதுமவ் அபதா சொன்னார்கள், அந்த நாளில் என்னுடைய ஹவுதுக்கு யார் வருவார்களோ அங்கிருந்து நீர் குடிப்பார்கள், யார் குடித்து விடுவார்களோ அவர்களுக்கு அதற்கு பின்னால் நிரந்தரமாக தாகம் என்பது வரமாட்டாது என்று சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, தாய் தகப்பனுடைய அன்பு தானாக வருகிறது. பிள்ளைகளுடைய அன்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது, அதை சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு முஃமினுக்கும் கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கிறான். அந்த நேசத்தை எப்படி உருவாக்கி கொள்ளலாம்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசம் ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். அந்த நேசத்தை எப்படி உருவாக்கி கொள்ளலாம்? அதை உருவாக்கி கொள்வதற்கு உலமாக்கள் இரண்டு முறைகள், இரண்டு விடயங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று, அவர்களுடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா மற்ற மனிதர்களுக்கு கொடுக்காத எத்தனையோ நிரப்பமான தன்மைகளை, சிஃபாத்துகளை அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அவற்றை படிக்க வேண்டும், அவற்றை பற்றி நிறைய தெரிய வேண்டும். ஷமாயில் என்று சொல்லுவோம், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. உலகத்தில் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பாதுகாக்கப்பட்டது போல், பதிவு செய்யப்பட்டது போல் வேறு எந்த ஒரு மனிதருடையவும் வாழ்க்கை பதிவு செய்யப்படவில்லை. அவர்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருந்தது, அவர்களுடைய தலைமுடி எப்படி இருந்தது, கால்கள் எப்படி இருந்தது, விரல் எப்படி இருந்தது, எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அவற்றை பாதுகாத்திருக்கிறான். இவற்றையெல்லாம் படிக்கும் பொழுது அவர்கள் மீது அன்பு உண்டாகும். ஒரு மனிதனுடைய உள்ளம் பக்குவம் அடைவதற்கு நாம் எத்தனையோ கர்மங்களை செய்கிறோம், எத்தனையோ முயற்சிகளை செய்கிறோம். இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ரஅய்துல் இஷ்திகால பில் ஃபிக்ஹ் வ ஸமாஇல் ஹதீஸ் லா யகாது யக்ஃபி லி ஸலாஹில் கல்ப். ஒரு மனிதனுடைய மனம் பக்குவம் அடைவதற்கு வெறும் மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை படிப்பது, சொல்லிக் கொடுப்பது, தெரிந்து கொள்வது, ஹதீஸ்களை கேட்பது என்பது மட்டும் போதாது. சொல்கிறார்கள், இல்லா ஐயும்ஸஜ், அதனுடன் சேர்க்கப்பட வேண்டும் அர்-ரகாயிக், மனதை நெகிழச் செய்யக்கூடிய சம்பவங்கள், மனதை நெகிழச் செய்யக்கூடிய சம்பவங்கள் சேர்க்கப்பட வேண்டும். அடுத்தது, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அது சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் மனிதனுடைய உள்ளத்தில் பக்குவம் வரலாம் என்று சொல்கிறார்கள். சையத் அபுல் ஹசன் அன்-நத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், மனிதர்களுடைய மார்க்க உணர்வை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால், இது ஒரு முக்கியமான விஷயம், இதை கருத்தில் கொள்ளுங்கள். மார்க்க உணர்வு என்று ஒன்று இருக்கிறது, ஈமானிய உணர்வு என்று ஒன்று இருக்கிறது. நாம் இந்த காலத்தில் நிறைய மஸ்ஜிதுகள் நிரம்ப வாலிபர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் வந்து நிறைவதை காண்கிறோம். வெளியில் பார்த்தாலும் அழகான ஒரு சூழல், நல்ல நல்ல பாடசாலைகள், மദ്രസാக்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இப்படி நல்ல தோற்றங்களுடன் நடமாடக்கூடிய இந்த வாலிபர்கள், இவர்களுடைய உள்ளங்களில் மார்க்க உணர்வு, ஈமானிய உணர்வு எவ்வளவு இருக்கிறது என்று நாம் கேட்டால் அது பல பொழுது கேள்விக்குறியாக இருக்கும். ஈமானிய உணர்வு என்றால் எப்படி நம்முடைய குடும்பத்துக்கு ஒருவர் ஏசிவிட்டால், குறை சொல்லிவிட்டால் நமக்கு கோபம் வருகிறதோ, அதுபோல அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு ஏசும் பொழுது, குறை கூறப்படும் பொழுது நமக்கு ரோஷம் வர வேண்டும். அது வருகிறதா? நம்முடைய தாய்க்கோ தகப்பனுக்கோ யாராவது ஏசிவிட்டாலோ குறை சொல்லிவிட்டாலோ நமக்கு ரோஷம் வருகிறது, கோபம் வருகிறது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு எதுவும் குறை சொல்லிவிட்டால், தன்னுடைய சொந்த தகப்பனுக்கு, தாய்க்கு குறை சொல்லப்பட்டது மாதிரியான உணர்வு, கோபம், ரோஷம் வருகிறதா? நம்முடைய வீடுகளில் பிள்ளைகள் வளர்கிறார்கள், இந்த உணர்வு எவ்வளோ இருக்கிறது என்பதை பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த உணர்வு இல்லாமல் வெறும் மார்க்க சட்டங்கள் கொடுப்பதனால் மட்டும்
மார்க்கப்படி வாழ்ந்து விடுவார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. இந்த உணர்வு மிக முக்கியமானது. இந்த உணர்வு பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்காக கோவப்படுவது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக கோவப்படுவது, குர்ஆனுக்காக கோவப்படுவது, அந்த உணர்வு இருக்கிறதா என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, முதலாவது வழி இதுதான். அவர்களுடைய அன்பை உருவாக்கி கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கை, அவர்களுடைய சிஃபாத்துகளை நிறைய படிக்க வேண்டும், நிறைய வாசிக்க வேண்டும். உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். ஷேக் தந்தாவி அவர்கள் எழுதுகிறார்கள், ஒவ்வொரு வீட்டிலும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறுகளை முழுமையாக பதிவு செய்யப்பட்ட ஒரு புத்தகம் இருக்க வேண்டும். அந்த வீட்டு தலைவராக இருக்கிறவர் தன்னுடைய மனைவிமார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அதை வாசித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அன்பான சகோதரர்களை, இவற்றை நாம் கவனத்தில் கொள்வோம். இரண்டாவது, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை நாம் உருவாக்கி கொள்வதற்கு அவர்கள் உலகத்திலும் மறுமையிலும் நமக்கு எவ்வளவு உபகாரம் செய்திருக்கிறார்கள் என்பதை படிக்க வேண்டும். நாம் நம்முடைய ஒவ்வொரு விடயத்திலும் அவர்களுடைய உபகாரத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நமக்கெல்லாம் ஒரு அழகான பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு பின்னாலும் அவர்களுடைய உபகாரம் இருக்கிறது. அவர்கள்தான் பேர் இப்படி வைக்க வேண்டும் என்று சொல்லி தந்தார்கள். இல்லை என்றால் ஜாஹிலியத்திலே வாழ்ந்தவர்களுடைய பெயர்களை பார்த்தால் அசிங்கமான கருத்துள்ளவர் வாய்க்கு எது வருகிறதோ அதை பெயராக வைத்து விடுவார்கள். அவர்கள் சொல்ல போய் தான் எமக்கு அழகான பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. நாம் ஒரு அழகான மஸ்ஜிதில் இங்கே அமர்ந்து திருப்தியாக நாம் அமர்ந்திருக்கிறோம் என்றால் இதற்கு பின்னாலும் அவர்களுடைய உபகாரம் இருக்கிறது. அவர்கள் சொல்ல போய் தான் மஸ்ஜிதுகள் அமைக்கப்பட்டன. மஸ்ஜிதுகள் தூய்மையாக வைக்கப்பட வேண்டும், மஸ்ஜிதுக்கு செலவழிக்கப்பட வேண்டும், அதற்கு இன்னும் கூலி இருக்கிறது என்று அவர்கள் சொல்ல போய் தான் இவையெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. நாம் அவர்களுடைய அந்த உபகாரத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஒரு உதுஹியா இறைச்சி சாப்பிடுவதாக இருந்தாலும், ஒரு அகீகா இறைச்சி கிடைப்பதாக இருந்தாலும் அதற்கு பின்னாலும் உபகாரம். இப்படி பார்த்தால் நம்முடைய எல்லா கர்மங்களிலும் நாம் அவர்களுடைய உபகாரத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் நமக்கு பெரும் உபகாரம் நம்முடைய பெற்றோர்களை விடவும் நமக்கு கற்றுத்தந்த ஆசான்களை விடவும் பெரும் உபகாரம் செய்தவர்கள் தான் நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத்துடைய நாளில் அவர்களுடைய உபகாரம் இருக்கிறது. அந்த உபகாரம் அது வர்ணிக்க முடியாத உபகாரம். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஷஃபாஅத், அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கண்ணியம், அதனுடைய உபகாரங்களை எல்லாம் மனிதர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள். அதையெல்லாம் நாம் நினைக்கும் பொழுது அன்பான சகோதரர்களே, அவர்களுடைய அன்பு எப்படி நமக்கு பிள்ளைகளுடைய அன்பு வருகிறதோ, தாய் தகப்பனுடைய அன்பு இருக்கிறதோ, இதை விட பல மடங்கு அன்பு வரும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அன்பு சஹாபாக்களுடைய உள்ளங்களில் எவ்வளவு இருக்கிறது என்பதை பல பொழுது பரிசீலித்தும் பார்த்திருக்கிறார்கள். ஏன் காரணம்? நாம் மற்றவர்களை நேசிக்கிறோம், எவ்வளவு அன்பு இருக்கிறது என்பதை நாம் பரிசீலித்து பார்ப்பதில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பது நம்முடைய தீனில் ஒரு பகுதி. அதனால தான் அதை பரிசீலித்து பார்க்கிறார்கள். நாம் ஒரு நாட்டுக்கு நிரந்தரமாக நாம் இந்த நாட்டை விட்டுவிட்டு நிரந்தரமாக ஒரு நாட்டுக்கு இடம்பெயர்ந்து செல்ல போகிறோம் என்றால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், இந்த நாட்டை சேர்ந்தவர்கள், பழையவர்கள் என்று அவர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள விரும்புவோம். ஏன்? நமக்கு அவர்களால் பல தேவை அங்கே இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, நாம் இன்றோ நாளையோ மரணம் வந்துவிட்டால் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக பிரிந்து வேறொரு இடத்துக்கு நாம் செல்ல போகிறோம். அங்கே தலைவர்களாக இருப்பவர்கள், அங்கே உயர்வுக்குரியவர்களாக இருப்பவர்கள் உலகத்தில் உயர்வுடன் பணத்துடன் செல்வத்துடன் வாழ்ந்தவர்கள் அல்ல. அங்கே நபிமார்கள், அவர்கள் எல்லோருக்கும் மேலாக எங்களுடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க போகிறார்கள். அவர்களுடைய நெருக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் அவர்களை இன்றோ நாளையோ அந்த இடத்தை போய் அடைய இருக்கிறோம். கபரில் வைத்ததும் கூட அல்லாஹு தஆலா சில கேள்விகளை அந்த மலக்கு கேட்பார். அவற்றில் ஒன்றுதான் மாதா தகூலு ஃபி ஹாதர் ரஜுல், இந்த மனிதருடைய விஷயத்தில் நீ என்ன சொல்கிறாய் என்ற கேள்வி கபரில் இருக்கிறது. அல்லாஹு தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரிசாலத்தை அந்த இடத்தில் ஏற்றுக்கொள்ள வைத்துதான் கபருடைய வாழ்க்கையை கூட ஆரம்பித்து வைக்கிறான். ஆகவே அன்பான சகோதரர்களே,
நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன அவுலன் நாஸி பி யௌமல் கியாமஹ், கியாமத்துடைய நாளில் எனக்கு மிக நெருக்கமாக இருப்பவர்கள் யார் என்றால் அக்ஸருஹும் அலைய ஸலாத்தன், மனிதர்களில் என் மீது யார் அதிகம் செலவாத்து சொல்வார்களோ அவர்கள்தான். உலகத்தில் அரசர்களுடைய ஆட்சியாளர்களுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு எவ்வளோ செலவழிக்க வேண்டியிருக்கிறது, எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது, எத்தனை பேர்களை நாம் காண வேண்டியிருக்கிறது, அனுமதிகள் பெற வேண்டியிருக்கிறது, அதுவும் கைகூடுவதில்லை பல பொழுது. ஆனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர்கள் மீது அதிகம் ஸலவாத் ஓத வேண்டும். உலமாக்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு பலவிதமான காரியங்களை செய்திருக்கிறார்கள். நமக்கு தெரியும், அவருடைய வாழ்க்கை தொகுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை ஒருவர் தொகுத்தால் போதுமாக இருந்திருக்கும். ஆனால் பல உலமாக்கள் அந்த வாழ்க்கையை முழுமையாக தொகுத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய காரணம் என்ன என்று பார்த்தால், நான் இந்த வாழ்க்கையை தொகுத்திருக்கிறதுக்கான காரணம் கியாமத்துடைய நாளில் அவர்களுடைய நெருக்கம், அவர்களுடைய ஷஃபாத் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக, இந்த அமலை முன்வைத்தாவது எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை செய்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். இப்படியாக உலமாக்களை பார்த்தால் அந்த அந்த அன்பையும் நெருக்கத்தையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு எவ்வளவு கர்மங்களை செய்திருக்கிறார்கள். குறைந்தபட்சம் நாம் மிக இலகுவாக நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பாக்கியத்தையாவது நாம் விட்டுவிடக்கூடாது. மூமின்களுக்காக துஆ செய்வது நம்முடைய முக்கியமான கடமைகளில் ஒன்று. மூமின்களுக்காக மௌத்தானவர்கள், ஹயாத்தோடு இருக்கிறவர்கள், இவர்களை நம்முடைய துஆக்களில் எப்பொழுதும் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம ஃபிர்லி வலில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் என்று மூமின்களுக்கு யார் துஆ செய்வார்களோ, உலகத்தில் எவ்வளவு மூமின்கள் இருக்கிறார்களோ அத்தனை எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹு தஆலா இவருக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கிறான். ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. மூமின்களுக்காக துஆ செய்வதை குர்ஆனில் அல்லாஹு தஆலா நமக்கு கற்றுத் தந்திருக்கிறான். நாம் ஒவ்வொரு குத்துபாக்களிலும் கடைசியில் ஓதுகிறோம், ரப்பனா ஃபிர் லனா வ லிஇஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ என்று நாம் ஓதுகிறோம். இது மூமின்களுக்கான துஆ. மரணித்து விட்டவர்கள், உயிரோடு இருக்கிறவர்கள், அவர்களுக்காக குர்ஆன் நமக்கு சொல்லித் தரக்கூடிய துஆ. நாம் எப்பொழுதும் துஆ செய்ய வேண்டும் மூமின்களுக்காக. விசேஷமாக நம்முடைய பெற்றோர்களுக்காக, தாய் தகப்பனுக்காக துஆ செய்யாத ஒரு நாள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. தர்க்கு துஆ லில் வாலிதைன் யுضيقுல் ஆயிஷ். பெற்றோர்களுக்கு துஆ செய்வதை விட்டு விடுவது வாழ்க்கையில் நெருக்கடியை உண்டாக்கும். சில பொழுது நாம் வாழ்க்கையில் சில நெருக்கடிகளை காண்போம். காரணம் புரியாத கவலை. ஏன் இந்த கவலை என்று நமக்கு தெரியாது. சில பொழுது பிரச்சனைகள் வரும், நெருக்கடிகள் வரும். அந்த நெருக்கடிக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதில் ஒன்று, நாம் நம்முடைய பெற்றோர்களை மறந்திருப்போம். அவர்கள் உயிரோடு இருக்கலாம், மரணித்திருக்கலாம். அவர்களுக்காக துஆ செய்வதை யார் விட்டு விடுவார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் நெருக்கடி உண்டாகும். எப்பொழுதும் அதை விட்டுவிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா அவர்களுடைய உபகாரத்தை அவன் நாடி இருந்தால் உங்களுடைய பெற்றோர்களுக்கு துஆ செய்யுங்கள் என்று மட்டும் சொல்லி நிறுத்தி இருக்கலாம். ஆனால் அந்த துஆவில் அல்லாஹ் இன்னும் ஒன்றையும் நினைவுபடுத்துகிறான். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், என்னுடைய பெற்றோர்கள் நான் சிறுவனாக இருக்கும் பொழுது எப்படி என்னை வளர்த்தார்களோ அதுபோல் அவர்களுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக, அவர்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக என்று மட்டும் சொல்லி தந்திருக்கலாம். ஆனால் மகனாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய சிறு பிராயத்தை, அவர்கள் பெற்றதை வளர்த்ததை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அந்த உபகாரம் அது மிகப்பெரிய உபகாரம். ஆகவே தான் அதையும் சேர்த்து அந்த துஆவில் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அன்பான சகோதரர்களே, பெற்றோர்களை துஆக்களில் எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. எந்த துஆ கேட்டாலும் அதில் நாம் அவர் குறைந்த அளவு ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்ற துஆவையாவது நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். நாம் உலகத்தில் 80 வருஷங்கள் அல்ல, பல 100 வருஷங்கள் வாழ்ந்தாலும் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக துஆ செய்து கொண்டே இருப்போம். அடுத்து அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துஆ செய்வதற்கு தான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஸலவாத் என்ற அந்த
அற்புதத்தை, சலவாத் என்ற அந்த அற்புதமான துஆவை நமக்கு திக்ராக ஆக்கியிருக்கிறான். குர்ஆன் அதை சொல்லக்கூடிய விதமே வித்தியாசம். இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ்வும் மலக்குகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள். வேறு எந்த ஒரு அமலையும் இந்த முறையில் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லவில்லை. இதை மட்டும் ஒரு வித்தியாசமான முறையில் சொல்லியிருக்கிறான். இந்த ஒன்றிலிருந்து அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்லா அலைய வாஹிதா ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரா. என் மீது யார் ஒரு தடவை ஸலவாத்து சொல்வார்களோ அவர்கள் மீது அல்லாஹு தஆலா 10 தடவை ஸலவாத்து சொல்கிறான். 10 தடவை ஸலவாத்து சொல்வது என்றால் 10 ரஹ்மத்தை அவருக்கு கொடுப்பதை குறிக்கும். 10 தடவை சொல்லுங்கள், 100 தடவை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும். 100 சொல்லுங்கள், 1000 கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு மிக இலகுவான வழி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லப்படக்கூடிய ஸலவாத்துகள். ஸலவாத்து என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட துஆ. நாம் நாளாந்தம் கேட்கக்கூடிய துஆக்களில் சிலதை அல்லாஹு தஆலா அங்கீகரிக்கிறான், சிலதை அல்லாஹு தஆலா சில நலவுகளுக்காக மறுத்து விடுகிறான். அதுக்கு காரணங்கள் இருக்கும். ஆனால் ஸலவாத்தை பொறுத்தவரையில் அது ஒரு துஆ, மறுக்கப்படாத துஆ. யார் ஸலவாத்து சொன்னாலும் அது மறுக்கப்படுவதில்லை, அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆகவேதான் இமாம் தாரமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ஒவ்வொரு தடவையும் துஆ கேட்கும் பொழுது ஆரம்பத்திலும் கடைசியிலும் ஸலவாத்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஆரம்ப துஆவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட துஆ, கடைசி துஆவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட துஆ என்று வரும் பொழுது அதனுடைய பரக்கத்தினால் இடையில் கேட்கப்பட்ட எல்லா துஆக்களையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான். ஆகவே எப்பொழுதும் அதை பேண வேண்டும் என்று சொல்கிறார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லு அலைய ஃபஇன்ன ஸலாத்தகும் தப்லுகுனி ஹைஸுமா குன்தும். என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், நீங்கள் எங்கே இருந்து ஸலவாத்து சொன்னாலும் உங்களுடைய ஸலவாத்துக்கள் என்னை வந்து அடைகின்றன. இன்னலில்லாஹி மலாயிகத்தன் ஸய்யாஹீன். அல்லாஹ்வுக்கு சில மலக்குகள் இருக்கிறார்கள், அவர்கள் பூமியில் அங்கும் இங்கும் சுற்றி வலம் வந்து கொண்டே இருப்பார்கள். யப்லுகூன்னி மின் உம்மத்தி ஸலாம். என்னுடைய உம்மத்தில் யாராவது சலாம் சொன்னால் அந்த சலாத்தை அவர்கள் எனக்கு வந்து எத்தி வைப்பார்கள். சல்லம அலைக ஃபுலான் இப்னு ஃபுலான் அஸ்ஸாஅ. அவர்கள் சொல்லுவார்கள், இன்னாருடைய மகன் இன்னார், வாப்பாவுடைய பெயரோடு சேர்த்து மகனுடைய பெயரையும் சொல்லி, இன்னாருடைய மகன் இன்னார் இப்பொழுது உங்களுக்கு ஸலவாத்து சொன்னார், உங்களுக்கு சலாம் சொன்னார் என்று சொல்லி அவர்களுக்கு எத்தி வைக்கப்படும். ஃபஅருத்து அலைஹி ஸலாம். அவருடைய சலாத்துக்கு நான் பதில் சொல்கிறேன் என்று சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, அதிகம் நம்முடைய ஸலவாத்துக்கள் அங்கே போய்கொண்டே இருக்குமாக இருந்தால் நமக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு மிக பலமான உறவு, மிக பலமான தொடர்பு உண்டாகிவிடும். அதுதான் நாளை கியாமத்துடைய நாளில் அவர்களுக்கு பக்கத்தில் நம்மை இருக்க வைக்கும். நாம் உலகத்தில் இருக்கிற முக்கியஸ்தர்கள், ஆட்சியாளர்களுக்கு பக்கத்தில் இருப்பது என்றால் அதற்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது, அதற்கு ஒரு மரியாதை இருக்கிறது. இதையெல்லாம் புரிந்து வைத்திருக்கிறோம். கியாமத் என்பது உலகத்தை போன்றல்ல. அங்கே கிடைக்கிற கண்ணியம் என்பது சாதாரணமானதல்ல. அந்த இடத்தில் அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை தருவான் என்றால் அது ஒரு மிக பெரும் பாக்கியம். அன்பான சகோதரர்களே, நாம் இதை நம்முடைய வாழ்க்கையில் மிக அதிகமாக செய்ய வேண்டும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கின்றன, பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த பிரச்சனைகளை போக்குவதற்கும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. யார் அதிகம் ஸலவாத்து சொல்வார்களோ அந்த ஸலவாத்துகளுடைய பரக்கத்தினால் வாழ்க்கையில் பிரச்சனைகளை, கஷ்டங்களை அல்லாஹு தாலா போக்கி விடுகிறார். ஒரு சஹாபி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒவ்வொரு நாளும் துஆவுக்கு என்று வைத்திருக்கிற அந்த நேரத்தில் உங்கள் மீது ஸலவாத்து சொல்வதற்கு 3இல் 1 பகுதியை ஒதுக்கட்டுமா? சொன்னார்கள், நாம், ஆம், அவ்வாறு செய்யுங்கள். ஃபஇன் ஸித்த ஃபஹுவ கைருல் லக். அதை இன்னும் அதிகரித்தால் அது உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் என்றார்கள். அப்படியென்றால் 2இல் 1 பகுதியை, அரைவாசியை ஆக்கட்டுமா? சொன்னார்கள், இன்னும் அதிகரித்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும்.
மூன்றில் 2 பகுதியை நான் ஸலவாத்தாக்கி விடட்டுமா? ஆம், இன்னும் அதிகரித்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அஜஅலு லக ஸலாத்தி குல்லஹா, அப்படி என்றால் என்னுடைய முழு துஆவையும் உங்கள் மீது ஸலவாத்து சொல்வதாகவே ஆக்கிக் கொள்ளட்டுமா? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதன் துக்ஃபா ஹம்மக் வ யுக்ஃபரு லக தம்புக். நீங்கள் அப்படி செய்வீர்கள் என்றிருந்தால் உங்களுடைய எல்லா கவலைகளையும் அல்லாஹு தஆலா பொறுப்பேற்றுக் கொள்வான், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு போகும். நமக்கு எவ்வளோ கவலைகள் இருக்கின்றன, எத்தனை பிரச்சனைகள் இருக்கின்றன, எல்லாமே தீர்வதற்கு ஒரு சிறப்பான வழிதான் ஸலவாத் ஓதுவது. யார் வாழ்க்கையில் அதிசயத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு இருக்கிற வழி ஸலவாத்தை கூட்டி பாருங்கள், ஸலவாத்தை அதிகரித்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில் அற்புதங்களை பார்க்கலாம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு யாரும் அன்பளிப்புகள் கொடுத்தால் அவர்கள் பிரதி உபகாரம் கட்டாயம் செய்வார்கள், முகாஃபா செய்வார்கள். அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அன்பளிப்புகள் தான் இந்த ஸலவாத்துகள். உலமாக்கள் சொல்கிறார்கள், அவர்கள் உபகாரம் செய்தவர்களுக்கு, அந்த அன்பளிப்புகளை அனுப்பியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரதி உபகாரம் தான் அவர்களுடைய கவலைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா போக்கி விடுகிறான். தலாயிலுல் ஹைராத் என்ற ஒரு கிதாப் இருக்கிறது. ஒரு சிறுமியுடைய கையில் ஆச்சரியம் நடப்பதை ஜசூலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், முஹம்மது இப்னு சுலைமான் அல் ஜசூலி அவர்கள் பார்க்கிறார்கள். எப்படி இந்த பெண்ணுக்கு, இந்த சிறுமிக்கு அதிசயம் நடக்கிறது என்பதை அவர்கள் தேடி பார்த்த நேரத்தில் இவர்களுடைய அந்த குடும்பத்தில் அதிகம் ஸலவாத்து சொல்கிற வழக்கம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் நினைக்கிறார்கள், நான் இந்த தலைப்பிலேயே ஒரு கிதாபை எழுத வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தலாயிலுல் ஹைராத் என்று சொல்லி ஒரு கிதாபை எழுதினார்கள். அதிலே ஸலவாத்துக்கள் நாளாந்தம் ஓதுவதற்கு அவர்கள் ஸலவாத்துக்களை எழுதுகிறார்கள். ஜிலாவுல் அஃப்ஹாம் என்ற ஒரு கிதாப் இருக்கிறது. ஸலவாத்து இப்னுல் கையிம் அல் ஜௌசிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸலவாத்துகளை பற்றி எழுதுகிறார்கள். இதுபோல் அல் கவுலுல் பதீ என்ற ஒரு கிதாப் இருக்கிறது. இமாம் சஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் அங்கே அந்த ஸலவாத்துகளை பற்றி, அவருடைய சிறப்புகளை பற்றி எல்லாம் எழுதுகிறார்கள். அத்துருல் மம்தூத் அலா சாஹிபில் அலா ஸலாத்தி ஃபி ஸலாத்தி அலா சாஹிபில் மகாமில் மஹ்மூத் என்ற பெயரில் இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிதாப் எழுதுகிறார்கள். ஒவ்வொருவரும் இந்த துறையில் நாம் ஏதாவது எழுதி அவர்களுடைய நெருக்கத்தையும் ஷஃபாஅத்தையும் பெற வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட பெரும் காரியங்களை செய்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, மூசா ரூஹானி பாசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு அற்புதமான, அவர்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஒரு அற்புதமான ஒரு வேலை செய்கிறார்கள். பிற்காலத்தில் வாழ்ந்தவர்கள் 300க்கும் மேற்பட்ட கிதாபுகளை அவர்கள் எழுதுகிறார்கள். அவர்களுக்கு மனதில் தோன்றுகிறது, இந்த தலைப்பில் நான் எழுத வேண்டும். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், குர்ஆனிலும் ஹதீஸிலும் மற்ற ரிவாயாத்துகளிலும் முன்னைய வேதங்களிலும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னென்ன மாதிரியான பெயர்கள் வந்திருக்கிறது என்பதை எல்லாம் தேடி சேர்த்து அந்த ஒவ்வொரு பேரிலும் ஒரு ஸலவாத்தை உருவாக்கினார்கள். அந்த ஒவ்வொரு, அதாவது உதாரணமாக அஹ்மத் என்று அவர்களுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. இப்பொழுது அவர்கள் அதை இணைத்து ஒரு ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ பாரக வஸல்லம், இப்படி 800க்கும் மேற்பட்ட ஸலவாத்துகளை அவர்கள் உருவாக்கி அவர்கள் ஓதி வந்தார்கள். அதனுடைய பரக்கத்தினால் வாழ்க்கையிலும் அற்புதங்களை பார்த்தார்கள். அவர்களுடைய மௌத்தும் மிக அற்புதமாக இருந்தது. அதையெல்லாம் உலமாக்கள், அந்த காலத்தில் இருந்த மக்கள் பார்த்தார்கள். ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 40 ஸலவாத்துகளை ஒன்று சேர்த்தார்கள். 25 ஸலவாத்துக்கள், 15 சலாம்கள், அங்கும் இங்கும் ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய வார்த்தைகளை ஒன்று சேர்த்தார்கள். அவர்கள் ஓதுவதற்காக, அவர்களுடைய மாணவர்கள் ஓதுவதற்காக, அவர்களை நாடி வரக்கூடிய நல்லோர்கள் ஓத வேண்டும் என்பதற்காக அதை சேர்த்து தந்தார்கள். அன்பான சகோதரர்கள், ஏதோ ஒரு வகையில் நம்முடைய நாளாந்த அமலில் இந்த ஸலவாத் என்பது சேர்ந்து விட வேண்டும். நாளாந்த அமல் என்றது ஒவ்வொரு முஃமினுக்கும் கட்டாயமாக விடாமல் செய்யக்கூடிய அமல்கள் இருக்க வேண்டும். அவருக்கு எப்பொழுது நோய்வாய்ப்பட்டு வயோதிபத்தின் காரணத்தினால் அல்லது பயணங்கள் போக வேண்டி வந்து விடுபடுகிறதோ அல்லாஹு தஆலா சொல்லுவான், உக்துபு லஹு மா கான யஅமல். அவர் ஆரோக்கியமாக இருக்கும் காலத்தில், அவர் சாதாரண காலத்தில் எந்தெந்த அமல்களை செய்து வந்தாரோ
அதை அவருக்கு தொடர்ந்தும் எழுதி வாருங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவான். இப்பொழுது நாளாந்தம் என்னென்ன செய்து வந்தாரோ அல்லது தொடராக என்னென்னலாம் செய்து வந்தாரோ எல்லாமே அவர்களுக்கு எழுதப்பட்டு கொண்டே போகும். ஆகவே அன்பான சகோதரர்களே, நம்முடைய நாளாந்த அமல்களில் இதை நாம் சேர்த்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ். இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், வாழ்க்கையில் பரக்கத்தை பார்க்க வேண்டுமாக இருந்தால், அடுத்தது சந்ததியில் பரக்கத்தை பார்க்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் அதிகம் ஸலவாத்து சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த அற்புதங்களை, அந்த பரக்கத்துகளை நாம் வாழ்க்கையில் பார்க்கலாம். சஹாபாக்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள், அவர்களை பின்பற்றினார்கள். சாதாரணமாக நாம் இபாதத்துகளில் மட்டும் பின்பற்றுகிறோம், ஆனால் அவர்கள் எல்லா விஷயங்களிலும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாப்பாட்டை நேசித்தால் அவர்களும் நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு விருந்துக்கு போயிருந்தேன். ஒரு தையல்காரர், ஒரு டெய்லர் ஒரு விருந்துக்காக அழைத்திருந்தார். நான் போன நேரத்தில் அவர்கள், அந்த மனிதர் எங்களுக்கு சாப்பாடு வைக்கிறார், ரொட்டியும் ஒரு கறி வைத்தார். அந்த கறியில் காய்ந்த இறைச்சி துண்டுகளும் சுரைக்காயும் இருந்தது. நான் பார்த்தேன், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுரைக்காய் துண்டுகளை விரும்பி விரும்பி எடுத்து சாப்பிடுகிறார்கள். அது நான் என்னுடைய பக்கத்தில் இருந்த துண்டுகளையும் அவர்களுக்கு போட்டுவிட்டேன். அன்றைய நாளில் இருந்து நான் சுரைக்காயை நேசிக்க ஆரம்பித்து விட்டேன். பிற்காலத்தில் சொல்கிறார்கள், இப்பொழுது என்னுடைய நிலை என்னவென்றால், என்னுடைய வீட்டில் எனக்காக சாப்பாடு சமைக்கும் பொழுது எந்த கறி சமைக்கப்பட்டாலும் அதில் சுரைக்காயை சேர்க்க முடியுமாக இருந்தால் அதை சேர்த்து தான் சமைக்க சொல்லி இருக்கிறேன். நான் அப்படி தான் சாப்பிடுகிறேன் என்று சொன்னார்கள். அவர்கள் எதை விரும்பினார்களோ அதை அப்படியே விரும்பினார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 15 நாள் அவர்களுடைய காய்ச்சல் காலம், சக்கராத்துடைய அந்த நோய், காய்ச்சல் 15 நாட்கள். அவர்கள் ஒரு நாள் கேட்கிறார்கள் தன்னுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாளில் மௌத்தானார்கள்? சொன்னார்கள், திங்கக்கிழமை. அப்போ இன்றைக்கு என்ன நாள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, திங்கக்கிழமை. அர்ஜூஹு ஃபீமா பைனி வ பைனல் லைல். அப்படி என்றால் இன்று இரவுக்கு முன்னால் நான் அதை எதிர்பார்க்கிறேன் என்கிறார்கள். அன்பை பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கக்கிழமையில் நாளில் வஃபாத்தானார்கள். நானும் அந்த நாளில் வஃபாத்தாக வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய 63வது வயசில் ஒரு ஹுத்பா செய்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் ஆட்சியாளர். அந்த ஹுத்பாவில் சொன்னார்கள், குபிதன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஹுவ இப்னு 63. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானார்கள். அவர்களுக்கு அப்பொழுது 63 வயதாக இருந்தது. வ தூஃபி அபூபக்ரின் வ ஹுவ இப்னு 63. அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தானார்கள். அப்பொழுது அவர்களுக்கும் 63ஆக இருந்தது. அவர்களுக்கு பிறகு வதூஃபிய உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வ ஹுவ இப்னு 63. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தானார்கள். அப்பொழுது அவர்களுக்கும் 63 வயதாக இருந்தது. வ அன இப்னு 63. இப்பொழுது எனக்கும் 63 ஆகிவிட்டது. அதாவது வஃபாத்தை அந்த வருஷத்தில் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஒரே வயதில் போனது போல அந்த வயதில் நானும் போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இது ஒன்றும் கஷ்டத்தில் வாழ்ந்த காலம் அல்ல, பிரச்சனைகள் இருந்த காலம் அல்ல. உலகத்தில் ஒரு பெரும் பகுதியுடைய ஆட்சி தன்னுடைய கையில் இருக்கிறது. எல்லா சொகுசான வசதி வாய்ப்புகளும் இருக்கிறது. பிள்ளைகள், பேரக்குழந்தைகள் என்று அழகான ஒரு குடும்பம் இருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கிற நேரத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூல் 63க்கு மேல் வாழவில்லை. ஆகவே நானும் வாழக்கூடாது, நானும் போய்விடணும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், மன் பலக சின்ன ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபல்யத்தஹித் லினஃப்ஸிஹி கஃபனா. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த 63 வயதை யார் அடைந்து விட்டார்களோ அவர்கள் தனக்கு கஃனை தயார் செய்து வைத்துக் கொள்ளட்டும், கஃனை வாங்கி வைத்துக் கொள்ளட்டும் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் ஒரு சிறப்பான வாழ்க்கை அவருக்கு கிடைத்து விட்டது. ஆகவேதான் சஹாபாக்கள் இப்படி ஆசைப்பட்டிருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, நாம் வாழ்க்கையில் அவர்களை நேசிப்போம், அவர்களை பின்பற்றுவோம். நாம் எல்லோரும் மனிதர்கள், எல்லோரும்
அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ இன்னொருவரை பின்பற்றி தான் வாழ்கிறார்கள். பின்பற்றுவதற்கு சிறந்தவர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே தான் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே பாதுகாத்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அவர்களை பின்பற்றி அவர்களுடைய அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி அருள்வானா. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா, நம்முடைய பெற்றோரை மன்னிப்பாயா, முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله